2016ஆம் ஆண்டு அம்மையார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின் தமிழகத்தின் முதல்வராகும் வாய்ப்பு முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனுக்குத்தான் கிடைத்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் முதல்வராகும் அந்த வாய்ப்பை தட்டி கழித்தார் கே.ஏ. செங்கோட்டையன். அதன் பின்னே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவி வைத்தார். முதல்வர் வாய்ப்பே தேடி வந்ததென்றால் யார் இந்த கே.ஏ. செங்கோட்டையன்? கடந்த 50 ஆண்டுகளில் 9 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வைத்தவர்தான் கே.ஏ. செங்கோட்டையன். எம்.ஜி.ஆர். அதிமுக எனும் கட்சி ஆரம்பித்து முதலில் சந்தித்த 1977 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் போட்டியிட்டு தனது 30 வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தமிழக சட்டசபைக்கு சென்றார் கே.ஏ. செங்கோட்டையன். அதன் பின் 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்ற கே.ஏ. செங்கோட்டையன் 1996 தேர்தலில் மட்டும்தான் தோல்வியை தழுவியிருக்கிறார். தற்போது 77 வயதாகும் அதிமுகவின் மூத்த அரசியல்வாதி கே.ஏ. செங்கோட்டையன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்லாமல் பல துறைகளில் அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார். நேற்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் 10 நாட்களுக்குள்ளாக ஒன்றிணைக்க வேண்டும் என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்தி இருந்தார். மேலும் இதனை கட்சி தலைமை செய்ய தவறினால் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் தேர்தல் சுற்று பிரச்சாரத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் எனவும் குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இதனைத் தொடர்ந்து அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று அவசர ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் அதிமுக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அனைத்து கட்சி பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். மேலும் செங்கோட்டையனை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட ஈரோடு மாவட்ட அதிமுக ஆதரவாளர்கள் 7 பேரையும் கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குமாறும் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதிமுகவின் ஈரோடு புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அந்த பொறுப்புக்கு தற்காலிகமாக ஏ.கே. செல்வராஜ் அவர்கள் நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார்.